உள்ளங்களே, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பேசலாம். எனக்கு ஆப்பிள் வாங்கி கட் பண்ணோடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் டெல்லியில் இருந்தோம் ஒரு 5 வருஷம். நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருந்திருக்கோம். ஒரு 17 வருஷமாக என்னமோ இருந்திருக்கோம். டெல்லி, பூனே, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் உதம்பூர், அதுக்கப்புறம் இன்னும் இங்கே ரிஷவராமில் இருந்திருக்கோம், ஐஸ்வெல் இருந்திருக்கிறோம், இங்கே சிக்கிம் ஐஜல்லேருந்து அங்கே எல்லாம் இருந்தோமா. அப்போ வந்து இந்த டெல்லி வந்த உடனே இந்த ஆப்பிள் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க எங்களுக்கு. அப்போ வந்து சிவா பவி வந்து 10th படிச்சுட்டு இருந்தா, சிவா வந்து 2nd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தா. டெய்லி ஆப்பிளை போங்க, அங்கெல்லாம் சஸ்தாவாக நல்லா கிடைக்கும். நல்லா அதாவது இந்த குளிர் டைம் வந்து ஆப்பிள் எங்கள் அவங்க அப்பா என்ன செய்வாங்க, டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு 3 டைம் ஆப்பிள் எடுத்து வந்து கட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் இப்படி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஆப்பிள் ஒரு பீஸ் தான் சாப்பிடுவோம், அதிகம்லாம் சாப்பிட மாட்டோம். 3 டைம் சாப்பிடுவோம், ஒவ்வொரு பீஸ் கொடுப்பாங்க. அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆப்பிள் சாப்பிட. இப்போ வந்து ஒரு பழம் இல்லை 9 பழம் கூட சாப்பிடலாம். ஆனால் என்ன, எங்கள் ஊருக்கு வந்த உடனே ரொம்ப பிரச்சனைகள் அது இதுன்னு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சந்தோஷம் இப்போ இல்லை, கேட்டிங்களா? ஆனால் ஜாலி, அது வேறு விதமான சந்தோஷம், இது வேறு விதமான சந்தோஷம். ஆனால் ஊரில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு வருது. என்ன செய்ய, எல்லாம் சமாளிப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்களாக இருக்கும், பழைய யாபங்களாக வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, பாய் உள்ளங்களே. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பேசலாம். எனக்கு ஆப்பிள் வாங்கி கட் பண்ணோடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் டெல்லியில் இருந்தோம் ஒரு 5 வருஷம். நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருந்திருக்கோம். ஒரு 17 வருஷமாக என்னமோ இருந்திருக்கோம். டெல்லி, பூனே, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் உதம்பூர், அதுக்கப்புறம் இன்னும் இங்கே ரிஷவராமில் இருந்திருக்கோம், ஐஸ்வெல் இருந்திருக்கிறோம், இங்கே சிக்கிம் ஐஜல்லேருந்து அங்கே எல்லாம் இருந்தோமா. அப்போ வந்து இந்த டெல்லி வந்த உடனே இந்த ஆப்பிள் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க எங்களுக்கு. அப்போ வந்து சிவா பவி வந்து 10th படிச்சுட்டு இருந்தா, சிவா வந்து 2nd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தா. டெய்லி ஆப்பிளை போங்க, அங்கெல்லாம் சஸ்தாவாக நல்லா கிடைக்கும். நல்லா அதாவது இந்த குளிர் டைம் வந்து ஆப்பிள் எங்கள் அவங்க அப்பா என்ன செய்வாங்க, டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு 3 டைம் ஆப்பிள் எடுத்து வந்து கட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் இப்படி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஆப்பிள் ஒரு பீஸ் தான் சாப்பிடுவோம், அதிகம்லாம் சாப்பிட மாட்டோம். 3 டைம் சாப்பிடுவோம், ஒவ்வொரு பீஸ் கொடுப்பாங்க. அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆப்பிள் சாப்பிட. இப்போ வந்து ஒரு பழம் இல்லை 9 பழம் கூட சாப்பிடலாம். ஆனால் என்ன, எங்கள் ஊருக்கு வந்த உடனே ரொம்ப பிரச்சனைகள் அது இதுன்னு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சந்தோஷம் இப்போ இல்லை, கேட்டிங்களா? ஆனால் ஜாலி, அது வேறு விதமான சந்தோஷம், இது வேறு விதமான சந்தோஷம். ஆனால் ஊரில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு வருது. என்ன செய்ய, எல்லாம் சமாளிப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்களாக இருக்கும், பழைய யாபங்களாக வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, பாய்.